அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிளாஸ் 3ல என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்குங்க. அதை வச்சு எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன். ஆரி நம்ம போடுறத பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். பட் அது நம்ம செய்யலாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஸ்கேல், அப்புறம் வந்துட்டு கட்டர், அப்புறம் நார்மல் ஸ்விங் த்ரெட். இதுக்கு வந்துட்டு த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆரி நீடில் எடுத்துக்கிட்டேன். நம்பர் 13 டூலிப் பிளான் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நான் போட ஆரம்பித்தோன்னே எனக்கு வந்துட்டு ஈஸியாகவும் வரல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அந்த ஸ்டிச் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த த்ரெட்டெலாம் அந்தந்து போச்சு. நான் வந்துட்டு அந்த நீடில் வந்துட்டு அந்த கிளாத்தில் வந்து ஸ்டெக் ஆகிக்கிச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 6 ஹார்ஸ் கிட்ட நான் அதோட போராடினேன். ஆஃப்டர் 2 டேஸ் தான் எனக்கு வந்து அது வந்து ஈஸியாகவே வந்துச்சு. அந்த ஸ்டிச்சு அந்த மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பர்பிள் கலர் வச்சு, அதெல்லாம் நான் வந்துட்டு போடையில் என்னாச்சுன்னா வந்துட்டு ஸ்டெக் ஆகுறது, கட் பண்ணி விட்டு அந்த மாதிரி மறுபடியும் நூல் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். பட் வந்துட்டு இந்த பிளாக் கலரில் போட்டிருக்கேன்ல, அந்த பிளாக் கலரில் அந்த பிளாக் கலர் த்ரெட்டில் போடையில் தான் எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே அந்து போகலை த்ரெட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணேன். அது போடுறதுக்கு எனக்கு வந்து 2 டேஸ் ஆச்சு.